Exercise 3.4 16th sum. If x cos theta is equal to y cos theta plus நமக்கு theta plus 2 pi by 3 is equal to z cos theta plus 4 pi by 3. Find the value of xy plus yz plus zx. So நமக்கு இதனோட value நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. பட் நமக்கு நேரடியா x term எது? So x cos theta is equal to y cos into theta plus 2 pi by 3 இருக்கு. Z is equal to z cos theta plus 4 pi by 3 கொடுத்திருக்காங்க. 4 pi by 3 ஓகேவா? So இவ மூணுமே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So நமக்கு xy plus yz plus zx ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. So நமக்கு xy plus yz zx நமக்கு எப்படி கிடைக்கும்? தனித்தனி டேர்ம் நம்ம கேட்கல. இது மல்டிப்ளைல வருது. சரியா? அப்ப எப்போ இது மல்டிப்ளைல வரும்னு பாத்தீங்க அப்படினா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம 1/x plus 1/y plus 1/z. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா xyz அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நமக்கு எல்சிஎம் வந்து xyz கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு x இங்கே x இருக்கிறதுனால நமக்கு மேலே yz ஆல் மல்டிப்ளை பண்ணோம் yz. அதே மாதிரி இங்கே y இருக்கு, என்ன இல்லை zx இல்லை, அப்போ zx ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணால் zx. அதே மாதிரி z இருக்கு, xy இல்லை, அப்போ xy ஆல் மல்டிப்ளை பண்ணால் xy அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு மேலே வந்து xy yz zx கிடைச்சிடுச்சு. நமக்கு ரிமைனிங் இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு 1/x 1/y 1/z கண்டுபிடிச்சா நமக்கு மேலே இந்த நியூமரேட்டர் இந்த டேர்ம் கிடைக்குது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 1/x 1/y 1/z கண்டுபிடிச்சோன்னா நம்ம இந்த டேர்ம் ஆன்சரை கொண்டு வர முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் கூட நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ நம்ம கான்ஸ்டன்ட் கூட ஈக்குவேட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு இது எல்லாமே எப்படி இருக்கு, 1/x 1/y 1/z நம்ம கண்டுபிடிக்க போகிறதுனால நான் எடுக்க போகிற கான்ஸ்டன்ட்டை நானும் ரெசிப்ரோக்கலாகவே எடுக்கிறேன். சரியா? நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், கேன்ற கான்ஸ்டன்ட் எடுத்துப்போம், ஏதாவது ஒரு mn கான்ஸ்டன்ட் எடுப்போம். இங்கே நான் வந்து கே கான்ஸ்டன்ட் எடுக்கிறேன். ஆனால் அந்த கே கான்ஸ்டன்ட்டை ரெசிப்ரோக்கலாக எடுக்கிறேன். ஸோ லெட் x cos theta is equal to 1/k அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ 1/k எடுத்தனா எனக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும். எனக்கு நான் 1/x கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு எக்ஸ் வேணும் அப்படின்றால என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து இந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்துடுறேன், கேவை இங்கே கொண்டு வந்துடுறேன். சரியா? ஸோ இது வந்து நமக்கு மல்டிப்ளை இருக்கும்போது இங்கே டிவைட் ஆகும், இது டிவைட் இருக்கும்போது இங்கே மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா 1/x is equal to k cos theta அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? 1/x is equal to இல்லை இன்னொரு ஸ்டெப் நீங்கள் போடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே kx cos theta equal to 1ன்னு கிடச்சதுன்னா k cos theta equal to 1/x அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் நான் என்ன பண்ணேன், இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ எனக்கு 1/x is equal to என்னன்னு கிடைக்குது, k cos theta அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ நம்ம 1/x நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், 1/y. ஸோ 1/yனா y டேர்ம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதை நான் என்ன பண்ண போகிறேன், k கூட ஈக்குவேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட். சரியா? லேட் y cos theta plus 2 pi by 3 is equal to 1/k. ஸோ அகைன் இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் k கூட தான் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். நமக்கு 1/y ஓட வேல்யூ வேணும் இல்லையா? ஸோ அதுதான் 1/k கூட நான் ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு 1/y வேணும். அப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா k இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் 2 pi by 3ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு y இங்கே வந்துருச்சுன்னா 1/y அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஆனால் 1/yன்னு இருக்கு, ஆனால் இங்கே தீட்டா ப்ளஸ் 2 pi by 3ன்னு இருக்கு. ஸோ அதை நான் வந்து எப்படி கொண்டு வர போகிறேன் அப்படின்னா 1/y is equal to k cos theta plus 2 pi by 3ன்னு இருக்கு. சரியா? ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ அப்படின்னா இந்த 2 pi by 3 வேல்யூ 2 into 180/3ன்னு இருக்கும். ஸோ நமக்கு பையோட வேல்யூ 180 இல்லையா? ஸோ இப்போ நமக்கு கேன்சல் பண்ணால் 16 கிடைக்கும், 120ன்னு கிடைக்கும். அப்போது k cos theta plus 120 அப்படின்னு கிடைக்குது, 120 டிகிரி. ஓகேவா? இதை வந்து நான் வந்து 120 டிகிரி இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா k cos theta plus 90 plus theta இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். 90 plus theta அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா cos theta plus 90 இது வந்து என்னது, theta plus 90 இல்லை 90 plus theta எடுத்தீங்கன்னா இது வந்து என்ன குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட்டு. அப்போது செகண்ட் குவாட்ரண்ட்னாலே வந்து நமக்கு சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். அதுக்கு முன்னாடி 90 ப்ளஸ் வரும்போது நம்ம என்னவாகும், சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ 2 ஸ்டெப்பு மைனஸ் வருது, சேஞ்ச் ஆகுது. அப்போது மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் 30 டிகிரி. ஓகேவா? 2 ஸ்டெப் இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மைனஸ் சைன் தீட்டான்னு கிடைக்குது, ப்ளஸ் இந்த 30 டிகிரி. சரியா? ஸோ இப்போ நமக்கு இந்த மைனஸ் நான் வெளில எடுத்துக்கிறேன்.
ஸோ இல்லை மைனஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் தீட்டா ப்ளஸ் 90. ஸோ கே வெளில வச்சுக்கோங்க. மைனஸ் சைன் தீட்டா, இது தீட்டா ப்ளஸ் 30 டிகிரி. சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் தீட்டா ப்ளஸ் 30. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த மைனஸை நான் சொன்ன மாதிரியே வெளில கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மைனஸ் கே சைன் தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலாவில் சைன் தீட்டா காஸ் 30 டிகிரி ப்ளஸ் என்ன ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் வரும் சைனில் காஸ் 30 sin theta. ஸோ நமக்கு sin alpha plus sin alpha cos beta cos alpha sin beta. அப்போ இங்கே தீட்டா வரும், இங்கே தான் 30 டிகிரி வரும். கொஞ்சம் நல்லா கவனமாக போடுங்க. சரியா? ஸோ sin alpha plus beta உங்களுக்கு என்ன கிடைக்கும், sin theta cos beta, அப்புறம் sin alpha cos beta அதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ sin theta cos 60 டிகிரி, நெக்ஸ்ட் cos theta sin 30 டிகிரி. சரியா? இப்போ மைனஸ் கே sin theta cos 30 டிகிரியோட வேல்யூ வந்து உங்களுக்கு √3/2 plus cos theta cos 30 டிகிரி வந்து நமக்கு 1/2. அப்போது இன்ட்டு 1/2 எடுத்துக்கலாம். சரியா? அப்போ மைனஸ் கே சைன் √3/2 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த 1/2 ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் 1/yயோட வேல்யூ. ஓகேவா? 1/y. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம், இசட்டும் அந்த லாஸ்ட் ஆன்சரும் கண்டுபிடிச்சிடலாம்.